Hi people. ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே வந்து ஜெய்ப்பூர், அப்புறம் லாஸ்ட் டே வந்து ஜெய்ப்பூர். அதுக்கான வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹவு டு கவர் 2 days இன் ஜெய்ப்பூர் அப்படிங்கிற மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் டே வந்து ஜெய்ப்பூரில் முடிச்சுட்டு அன்றைக்கி சாயந்தரமே லைக் 4:40 சம்திங் அந்த ரேஞ்சில் ஜெய்ப்பூர் டு ஜெய்சல்மருக்கு எனக்கு ட்ரெயின் இருந்துச்சு. லைக் லீலன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் புக் பண்ணியிருந்தேன். லைக் நியர்லி ஒரு 11 to 12 hours ஜர்னி, ஓவர் நைட் ஜர்னி. ஸோ பேசிக்கலி இந்த ஃபுல் ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் மேஜராக நான் எங்கேயுமே தங்களோட ஓவர் நைட் ஜேர்னிஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் பட்ஜெட்டில் கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனாலன்னு சொல்லிட்டு நான் ஓவர் நைட் ஜேர்னி ஃப்ரம் ஜெய்ப்பூர் டு ஜெய்சல்மர் புக் பண்ணியிருந்தேன். லைக் இங்கே வந்து ஒரு 4:44 அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு எடுத்திருந்தா 4:40 சம்திங் அந்த ரேஞ்சில் எடுத்திருந்தா உங்களை வந்து காலையில் ஏர்லி மார்னிங் 5:10 அந்த மாதிரி ஜெய்சல்மரில் கொண்டு போய் விட்டுருவாங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரூரல் ஏரியா. எங்கேயுமே நான் முன்னாடி மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ஃபுட்டு வந்து ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அலட்சியமாக இருந்ததுனால நான் எதுவுமே பிளான் பண்ணல. அப்புறம் தான் லேட்டர் ஐஆர்சிடிசி கேன்டீன்லேருந்தே வாங்கி சாப்பிட்ற ஒரு நிலமை வந்து 12 hours ஜேர்னி முடிச்சுட்டு ஜெய்சல்மர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி நான் என்னோடய ஸ்டேக்கு போயிருந்தேன். லைக் 1 night ஜெய்சல்மரில் ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிறக்காக. நான் காலையில் ஏர்லி மார்னிங் போனதுனால அங்கே செக்இன் பண்ணலாம். என் ஹாஸ்டல்லையும் நான் கேட்டேன், அவங்க வரலான்னு சொல்லியிருந்தாங்க. நான் போனப்போ பெட் ரெடி ஆகலை. பட் ஆனால் மேலே டெரேஸில் ஃபுல்லி க்ளோஸ் ஆன மாதிரி ஒரு நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு, வைப் பண்ணுற பிளேஸ். அங்கே ரெஸ்ட் எடுத்துக்க சொன்னாங்க பெட் வெக்கேட் ஆகிற வரைக்கும். சரி நாங்கள் போனேன். அதே மாதிரி நான் சொல்ல போனோம்னா ஜெய்சல்மர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நான் போன டைமில் ஒரு கிறிஸ்டல் க்ளீனான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இந்தியாவில் அப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷனே பார்த்தது இல்லை. செம்ம க்ளீன். லைக் நான் ரிட்டர்ன் வரும்போது ஜெய்சல்மர் ரயில்வே ஸ்டேஷனில் நான் தரையில் உட்காந்து லிட்டரலி வேலை செஞ்சேன். லைக் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. ஜெய்சல்மரில் வந்து ஹாஸ்டல் லிட்டில் பிரின்ஸ்னு ஒரு ஹாஸ்டல் புக் பண்ணியிருந்தேன். லைக் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 kilometer தான். லைக் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். லைக் ஒரு 10 to 15 minutes ஆகும் நடந்து போயிருந்தேன். லைக் ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஹாஸ்டல் வந்து 1 night நான் எவ்வளோ புக் பண்ணேன்னா வெறும் 70 rupees அந்த ரேஞ்சில் தான் நான் புக் பண்ணேன் ஒரு நைட்டுக்கு. லைக் வித் எவ்ரி திங். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஹாஸ்டல், டாம் பெட்ரு. லைக் ஆனால் அந்த ஹாஸ்டல் வந்து 70 rupeesக்கு ஒர்த்தான்னு கேட்டால் டெஃபினெட்லி ஒர்த் ஃபார் த ப்ரைஸ்ன்னு தான் சொல்லுவேன். செமையாக இருந்துச்சு. லைக் அந்த ஹாஸ்டலோட வைப்பு, மற்ற பீப்புளோட கனெக்ட் பண்ணது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஜெய்சல்மர் ஒன்ஸ் ரீச் ஆகிட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருந்தேன். ஒரு 2 hours முடிச்சுட்டு ஜெய்சல்மர் ஃபோர்ட் பக்கத்துலேயே தான். லைக் அங்கேருந்து ஒரு 300 meters சம்திங் தான். நடந்து போயிட்டு ஏர்லி மார்னிங் ஒரு பாயிண்ட் இருக்குது, கேன்யான் வியூ பாயிண்ட்டுன்னு ஜெய்சல்மர் ஃபோர்ட்டில். அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். செமையாக இருந்துச்சு. ஐ வில் ஆட் தட் பிக்சர்ஸ் ஆல்சோ. லைக் அந்த பாயிண்ட் எங்கே இருக்குங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஒன்ஸ் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து ரூம் வந்து செக்இன் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து பட்வான் கி ஹவேலின்னு ஒரு இடத்துக்கு போனேன். அதுவும் அந்த ஃபோர்ட் பக்கத்தில் சில ஹவேலிஸ்லாம் இருக்குது. ஹவேலிஸ்னால் ட்ரெடிஷ்னல் ஹவுஸ். லைக் அந்த காலத்தில் ஹவுஸ்லாம் எப்படி இருந்துச்சு, வித் பர்டிகுலர் ஆர்கிடெக்சரோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறக்காக போயிருந்தேன். அதுக்கு சார்ஜ் வந்து 100 rupees வாங்கியிருந்தாங்க. போகிற வழியில் நிறையா சாட்ஸ் கடை இருந்துச்சு. நிறையா எல்லாத்துலேயும் ஒன்று சாட் சாப்பிட்டு பார்த்து ட்ரை பண்ணேன். நம்ம காலையில் இப்படி இட்லி பூரி அங்கே சாப்பிட்றோமோ அங்கே வந்து பூரா சாட்ஸ் தான் மார்னிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. லைக் கச்சோரி, சமோசா இந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. போகிற வழியில் ஹவேலிக்கு போகிற வழியில் ட்ரை பண்ணேன். எனக்கு ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு அங்கே ஒருத்தர் கிடச்சிருந்தாரு. அவர் கூட அந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஐட்னரிக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணேன். லைக் பட்வான் ஹவேலி முடிச்சுட்டு போய் ரெண்டல்ஸுக்கு பேசிகிட்டு இருந்தோம், பைக் ரெண்டல்ஸ்க்கு. ஏன்னா 2 days இருக்குது. 2 daysல ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக ஜெய்சல்மர் சிட்டிக்குள்ளே தான், அதனால் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டே வந்து ஒரு லாங் 150 kilometers அப் அண்ட் டவுன் 300 kilometers வரும். ஃபுல்லாக கவர் பண்ணுங்கிறக்காக 2 இடத்துலையும் பேசுகிறக்காக போய் கேட்டிருந்தோம். நான் போனது ஆன் சீசனுங்கிறதுனால வின்டர் சீசன். ராஜஸ்தானில் சம்மர் சீசனில் உங்களுக்கு ஆஃப் சீசன், வின்டர் கொஞ்சம் ஆன் சீசனுங்கிறதுனால ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப ஸ்கை ராக்கெட்டிங்காக சொல்லிட்டு இருந்தாங்க. லோக்கலுக்கு மட்டும் ஒரு வண்டி ஒன்று வாங்கியிருந்தேன். லைக் 400 rupees அது சொன்னாங்க. அது வந்து சிவா ரெண்டல்ஸ்னு ஒரு ஷாப்பில் வாங்கியிருந்தேன். பட் ஆனால் என்னோட லாங் ரைடுக்கு வந்து வேற ஒரு ரெண்டல் சீப்பாக புக் பண்ணியிருந்தோம். ஸோ என்னென்னா அந்த 400 rupeesக்கு ஒரு சின்ன டிவிஎஸ் எக்ஸல் கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம போன இடம் தான் படாபாக் போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் டெம்பிள் மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அது டெம்பிள் கிடையாது. லைக் டாம்ஸ், லைக் அந்த காலத்தில் வந்து ராஜாவோட இதையெல்லாம் சமாதியெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. லைக் ஆர்கிடெக்சர் வைஸாகவும் லைக் சுற்றியில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. இந்த 1001 படத்தில் வர மாதிரி தான். லைக் அந்த நடுவில் ஒரு பிளேஸ் மட்டும் இருக்கும். அந்த பிளேஸில் சுற்றியுமா எதுவுமே இருக்காது. அந்த ஆர்கிடெக்சர் ஆனால் பயங்கரமாக இருக்குது. அதுக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணாங்க. அதுவுமே ஒரு 30 minutes நல்ல விசிட் பண்ணுற பிளேஸ் தான். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து குல்தாராங்கிற ஒரு வில்லேஜ் வந்தேன். நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோஸ்ட் டவுன் இந்த ராஜஸ்தான். நைட்டில் நிறைய பேர் மாயமான கதை தான் அந்த குல்தாரா டவுன். அங்கேயும் இருக்கிறது பூராமே பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 1001 படத்தில் அந்த ஓமேல ஆசதான் சாங்கில் வர்ற அந்த பேக்ரவுண்ட் செட்டப்லேயே இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு. அதுவுமே லைக் ப்ரோக்கன் பில்டிங்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு 30 minutes to 1 hour அது நல்லா என்ஜாய் பண்ணலாம். லைக் அதுக்கும் ஃப்ரீஸ் எல்லாமே லைக் என்ட்ரி ஃபீ பூராமே எல்லாமே 100 ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் வருது.
அதை முடிச்சுட்டு நான் போனது வந்து ஜெய்சல்மர் வார் மியூசியம். லைக் உங்களுக்கு எல்லாம் தெரியும் 1971 நினைக்கிறேன், அந்த 70s ரேஞ்சில் பாகிஸ்தான் வந்து ராஜஸ்தானை ஆக்குபை பண்ணுறதுக்காக ஒரு வார் நடந்தது லாங்கேவாலா வழியாக. அதோட மெமரியலுக்காக ஜெய்சல்மர் சிட்டி பக்கத்துலேயே ஒரு வார் மெமரியல் இது ஒன்று கட்டியிருந்தாங்க மியூசியம். அதுவுமே நல்லா இருந்துச்சு. எப்படியெல்லாம் இது ஆக்குபை பண்ணாங்க, இந்தியா எப்படி அவங்களுக்கு பதிலடி கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு வார் மியூசியமில் லைக் முன்னாடி என்னென்னலாம் நடந்ததுங்கிறத நம்மளுக்கு எல்லாமே நினைவுபடுத்துகிற விதமாக அதை கொடுத்துருந்தாங்க. லைக் என்னென்ன கன்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு நான் அன்றைக்கி ஈவினிங் கடிசர் லேக்குன்னு ஒன்று இருக்குது. கடிசர் லேக் வந்து அந்த ராஜஸ்தான் ஃபோர்ட் பக்கத்துலேயே இருக்குது. கொஞ்சம் நடக்கணும், 1.5 கிலோமீட்டர்ஸ்னு நினைக்கிறேன். அங்கே என்னோட ஒன் டே அந்த 400க்கு ஒரு ரெண்டல் வெஹிக்கிள் வாங்கினேன்ல, அந்த வெஹிக்கிளை கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கடிசர் லேக் வந்தேன். கடிசர் லேக்கில் ஒரு 6 to 7 ரேஞ்சுக்கு லைட் ஷோ போடுவாங்க. அவ்வளோ பெருசாக இல்லை, பட் ஆனால் ஜெய்சல்மரோட வரலாறு, லைக் அதை எப்படி உருவான கதை, அதோட ஸ்பிரிச்சுவல் கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்லி இன் ஹிந்தி லாங்குவேஜ் தான், பட் விஷுவல்ஸ் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுது. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் முடிச்சுட்டு ஃபோர்ட்டில் வந்து நைட்டு ஃபுட் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டோட ப்ரைஸஸ் வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பிட் காஸ்ட்லி தான். நம்ம 2 வேளை எங்கேயாவது சார்ஜ் கடையில் சாப்பிட்டு ஒரு வேளை இந்த மாதிரி கஃபேஸ் அங்கே மாதிரி ட்ரை பண்ணலாம். பிகாஸ் ராஜஸ்தானில் சில கஃபேஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. நான் வந்து அங்காரா கஃபேன்னு ஒரு கஃபே போயிருந்தேன் இங்கே ஜெய்சல்மர் ஃபோர்ட்டுக்குள்ளே. சூப்பராக இருந்துச்சு. ரேட் கொஞ்சம் பிட் காஸ்ட்லி தான், பட் நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு நண்பர் இருந்தார், அவர் கூட பேரப் பண்ணி போனதுனால நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டதுனால கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் ஆகிருந்து. அதே மாதிரி அன்றைக்கி டேலாம் ஃபைனாக போயிருந்துச்சு. அதே மாதிரி நைட்டு போயிட்டு பைக் ரெண்டல்ஸ் ஜோத்பூர் இன்னொருத்தவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணி அந்த நெக்ஸ்ட் டே போகிற பிளானுக்காக பைக் ரெண்டல் வாங்க போயிருந்தேன். ஆக்சுவலி 1 டேக்கு 800 சொல்லியிருந்தாங்க, பட் ஆஃப் சீசன் போனீங்கன்னா நீங்கள் 400 கூட அந்த பைக் வாங்கலாம். அதனால் சரி பைக்கை நைட்டே வாங்கி வச்சுட்டு ஏர்லி மார்னிங் கிளம்பலாம், அப்போ தான் ஃபுல்லாக எல்லாம் கவர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்ககிட்ட பைக் வாங்கிட்டு நான் என்னோட லிட்டில் பிரின்ஸ் ஹாஸ்டலுக்கு அங்கே போயிட்டு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லியாகவே செக் அவுட் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு 5 AM ஸ்டார்ட் பண்ணேன். லைக் கண்டினியூஸாக ஒரு 3 hours ரைடு. அங்கேருந்து நான் போன இடம் தான் இது தனோத் மாதா டெம்பிள். அந்த தனோத் மாதா டெம்பிள் பக்கத்தில் தான் இண்டோ பாகிஸ்தான் பார்டர் இருக்குது. இண்டோ பாகிஸ்தான் பார்டர் லைக் ஜெய்சல்மர் பார்டர். அது வந்து என்னென்னா தனோத் மாதா தேவி டெம்பிள் வரைக்கும் போனீங்கன்னா அங்கே போய் நீங்கள் ஆஃபீஸர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். லைக் இந்த மாதிரி நாங்கள் பார்டர் போகிறோம், இந்த வெஹிக்கிள் வந்திருக்கேன், இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு. அங்கேயே நிறைய ஏஜென்ட்லாம் இருப்பாங்க. ஏஜென்ட் இந்த சென்ஸ் நீங்கள் தனோத் மாதா டெம்பிளுக்கு மட்டும் தான் போக முடியும். பட் அங்கேருந்து பார்டர் போகிறதுக்கு அங்கே ஒரு சில வெஹிக்கிள்ஸ் இருக்குது, கைடட் வெஹிக்கிள்ஸ். அந்த வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் அலோவன்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஓன் வெஹிக்கிள் காரில் வந்தால் போய்க்கலாம், ஆனால் பைக் அலோடு கிடையாது. உங்கள் ஓன் வெஹிக்கிள் காராக இருந்துச்சுன்னா அந்த ஃபார்மில் உங்களோட கார் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி போகலாம். சப்போஸ் இல்லைனா அங்கேயே நிறைய டிரைவர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அந்த கைடு மூலமாக நம்ம போகிற மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஷேர்டு யாரோ வருவாங்கன்ட்டு. என் கூட இன்னொருத்தர் வந்திருந்தார், இன்னொரு நபர். அவங்க வந்து குஜராத்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க கூட நானும் அவங்களும் பேரப் போட்டு கேபுக்கு வந்து 500, நாங்கள் 2 பேரும் 250. ஏர்லி மார்னிங்காக போனதுனால ஒரு 7-8க்குலாம் நான் ரீச் ஆகிட்டேன். 8 அந்த ரேஞ்ச் 8:30 அந்த மாதிரி போயிட்டு அங்கே போயிட்டு நூடுல்ஸ் அங்கே வாங்கி சாப்பிட்டு குளிருக்கு. நான் போன டைம் சரி குளிருங்கிறதுனால ஃபுல்லாக மிஸ்ட்டு. ரோடு சைடு எதுவுமே தெரில, 2 சைடு பாலைவனம். நான் ஒருத்த மட்டும் தனியாக போயிட்டுருக்கேன். அதுவும் 5 AM இருட்டி இருக்குது. கொஞ்சம் தூரம் போக போக ஃபுல்லாக மிஸ்ட்டு, ஒன்றுமே தெரில, ஃபுல்லாக அடர்ந்து. இது ஒரு ஆனால் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒன்று. அதுக்கப்புறம் அவங்க காரில் கூப்பிட்டு போயிட்டு அங்கேருந்து ஒரு 20 kilometers அந்த பார்டர் போயிட்டு அந்த பார்டரோட அந்த ஃபென்சிங் இருக்கிறது அது வரைக்கும் அந்த ரீச் பண்ணிட்டு எப்படி இருக்குது, அங்கே யாரெல்லாம் இருக்காங்க, என்ன மாதிரி இது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா பார்த்துட்டு அங்கேருந்து திரும்பி அந்த கைடட் வெஹிக்கிள்லேயே எடுத்துகிட்டு வந்து திரும்பி என் பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து நான் போன இடம் தான் லாங்கேவாலா வார் மியூசியம். நான் ஏன் அந்த வழியாக போனேன்னா, ரிட்டன் வரும்போது அந்த வழியாக வரல, ரிட்டன் போகும்போது ஏன் லாங்கேவாலா வார் மியூசியம் போனேன்னா, நைட்டு வந்து சாண்ட் டியூன்ஸ் பார்க்க போகலான்னு சொல்கிறக்காக போகிற வழியில் லாங்கேவாலா வார் மியூசியம் இருந்துச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான் முன்னாடி சொன்ன மாதிரி வார் மியூசியம் ஜெய்சல்மர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் என்னென்ன பீரங்கி என்னென்ன வெஹிக்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாமே நம்மளுக்கு இதுக்கு வச்சுருந்தாங்க, எப்படி இருக்குது பார்வைக்கு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ண வெஹிக்கிள்ஸில் ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும்னா அதில் ஒரு 50 rupees சார்ஜ் பண்ணி அது ஒரு பிஸ்னஸ் தனியாக ஒரு டூரிசம் டெவலப்மெண்ட் இருந்துச்சு. திரும்பி அதே ஒரு 150 kilometers தாண்டி சாண்ட் டியூன்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. ஆக்சுவலாக 2 இடம் இருக்குது. நான் அந்த 2 இடத்தோட பேரையும் நான் கீழே போடுறேன். ஒரு இடம் வந்து பிட் காஸ்ட்லி, ஒரு இடம் வந்து கொஞ்சம் க்ரௌடட். பட் ஆனால் பட்ஜெட் வைஸாக பார்க்கணுன்னா அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து 1 day 1 night வந்து அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி போகணும். லைக் சாண்ட் டியூன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நைட் வந்து டெசர்ட்லேயே கூப்பிட்டு போய் டென்ட் கேம்பிங் பண்ணி தூங்க வச்சுட்டு ரிட்டன் காலையில் வந்து கூப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. பட் ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு அன்றைக்கி நைட்டே ட்ரெயின் இருந்துச்சு, நெக்ஸ்ட் இருக்குங்கிறதுக்குனால நான் என்ன பண்ணுறேன்னா ஈவினிங் டு நைட் பேக்கேஜ் லைக் அப் டு 9 AM வரைக்கும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் எடுத்திருந்தேன். அதுக்கு 2000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் 10 stay எல்லாம் பண்ணணும்னா 3000 வரும். நிறைய பேர் போனீங்கன்னா இன்னும் கம்மி பண்ணுவாங்க. நீ நல்லா அடிச்சு பேசுனீங்கன்னா ஒரு 2500 அந்த ரேஞ்சுக்கே முடிக்கலாம். நான் வந்து ஈவினிங் டு லைக் நைட் 9 PM வரைக்கும் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு 2000 rupees சார்ஜ் பண்ணாங்க. பட் ஆனால் நான் ஒரு ரவுண்டாக ஒரு பார்கெயின் பண்ணி 1700 அந்த ரேஞ்சுக்கு வந்திருந்தேன். நான் போன பிளேஸுமே நல்லா இருந்துச்சு. அந்த ஏஜென்ட்டோட நம்பரையும் நான் கொடுக்குறேன்.
ஆக்சுவலாக அது பிளான் என்னன்னா, நீங்கள் ஒன்ஸ் லாங்கேவாலா பார்டர் முடிச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து வந்தீங்கன்னா சாண்ட் டியூன்ஸ் 80 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு அவங்க சொல்கிற லொக்கேஷனுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே போயிட்டு உங்களுக்கு ஈவினிங் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்களை ஜீப் சஃபாரி கூட்டு போவாங்க டெசர்ட்டில். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு ஜீப் சஃபாரி. என் ஃபோன்லாம் அப்படியே பறந்துருச்சு. ஐஃபோன்லாம் ஒரு இடத்துல பறந்து வண்டியில் விழுந்து அதை நான் தொலைஞ்சிருச்சுன்னு ஃபியர் ஆகி அது ஒரு தனி கதை. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அந்த சன்செட் ஆகிறது காமிச்சிருந்தாங்க அந்த சாண்ட் டியூன்ஸில். அங்கே போய் நீங்கள் ஃபோட்டோலாம் எடுக்கிறேன்னா எடுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே வந்து இந்த பேக்கேஜ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து இந்த பேக்கேஜ் கிடையாது, இதில் இந்த 2000 rupees இன்க்ளூடட் பேக்கேஜ் கிடையாது. இது வந்து தனி அந்த ஏடிவி ரைடெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இதை சுற்றி வர்றது அந்த மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் அவங்களுக்கு காஸ்ட்டு. பட் ஆனால் நம்ம புக் பண்ணதில் வந்து ஒரு கேமல் ரைடு வந்து ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரி. அதை மட்டும் ட்ரை பண்ணேன். கேமல் ரைடுமே சூப்பராக இருந்துச்சு. நான் கேமலில் போனதில்லை, பட் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் இந்த பள்ளத்தில் இறங்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி திக் அந்த ஒரு பயத்துலேயே இருந்துச்சு கேமலோட. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு சன்செட் பார்த்துட்டு ரிட்டர்ன் அதே வெஹிக்கிளில் உங்களுக்கு ஜீப் சஃபாரியில் உங்களை இங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அந்த ரெசார்ட் அந்த இடத்துல வந்து விட்டுருவாங்க. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிட்டு ராஜஸ்தானோட கல்ச்சுரல் டான்ஸு, பாட்டு, மேஜிக் ஷோ, அந்த ஃபயர் ஷோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 1.5 hours நல்லா ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்னன்னா ஃபுல்லாக ஹிந்தியில் இருந்துச்சு. கொஞ்சம் புரிஞ்சது, சிலதெல்லாம் ஃபன்னியாக இருந்துச்சு. ஒன்ஸ் அது முடிச்சுட்டு 8 o'clock உங்களுக்கு டின்னர் ப்ரொவைட் பண்ணுவாங்க ராஜஸ்தான் ஸ்டைலில். அதுவுமே நல்லா இருந்துச்சு. அது முடிச்சுட்டு நான் வந்து டெசர்ட் இதுக்கு வரலன்ட்டேன். லைக் நைட் ஸ்டார் கேசிங்க்கு கூப்பிட்டு போவேன்னு சொன்னாங்க. நான் வந்து போகல, அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா ட்ரெயின் இருக்கிறதுனால. பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு காலையில் நான் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சைடு யாரும் இல்லை, ஒரு பொல்யூஷன் இல்லை, அந்த ஹைவேல எதுவுமே இல்லாதனால எனக்கு அந்த ஸ்டார்ஸோட இது வந்து பக்கா கிளியராக இருந்துச்சு. அதனால் டெசர்ட் போய் நைட் கேம்பிங் ஸ்டே பண்ணியிருந்தா இன்னும் நல்லா பெட்டராக தெரிஞ்சிருக்கும். பட் எனக்கு அது அந்த காலையில் அந்த ஏர்லி மார்னிங் நான் கிளம்பும்போது பார்த்துட்டே எனக்கு செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் 9 to 10 ரேஞ்சில் பைக் கொண்டு போய் அந்த அவங்க ரெண்டல்கிட்ட விட்டு அங்கேருந்து அடுத்த ட்ரெயின் ஜோத்பூருக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.